தரிசனம் என்னும் இந்நிகழ்ச்சியின் மூலமாக பெரியாழ்வாரின் நீராட்டம் என்னும் பதிகத்தை கொண்டு தன் தலையை நிமிர்த்தி அசைந்தாடும் கண்ணனின் செங்கீரை பருவத்தை பெரியாழ்வார் கண்ணியரும் மகிழ கண்டவர் கண்குளிர கற்றவர்க்கும் அருளும் மன்னு குறுங்குடியில் வண்ணமழகிய நம்பியாய் காட்சி தரும் வடிவழகு நம்பியின் நீராட்டத்தை திருக்குறுங்குடி என்னும் திவ்ய தேசத்தில் கண்டு மகிழ்வோம். வாருங்கள். எம்பெருமானின் தசாவதாரங்களின் சிறப்பையும் ஒருமித்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசமே திருக்குறுங்குடி. நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி, மலைமேல் நம்பி என 5 விதமான வடிவங்களில் எம்பெருமான் காட்சி தரும் திவ்ய தேசம் திருக்குறுங்குடி. மகேந்திரகிரி என்னும் மலையடிவாரத்தின் அடியிலே பசுஞ்சோலைகள் சூழ்ந்த எழில் பிரதேசத்தில் வைஷ்ணவ நம்பியின் திருக்கோயில் அமைந்துள்ளது. 12 ஆழ்வார்களிலே பெரியாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகிய 4 ஆழ்வார்களால் 40 பாசுரங்களில் மங்களாசாசனம் செய்ய பெற்ற திவ்ய தேசம் இது. தேசத்து எம்பெருமானே நம்மாழ்வாராய் அவதரித்தார். நம்மாழ்வாரும் இந்த வைஷ்ணவ நம்பியை அருவரைய பிரானே, ஆழியங்கையனே என்றெல்லாம் போற்றி பாடியுள்ளார். சூழ்ந்த இந்த திருக்கோயிலின் பின்புறம் இருக்கும் ஒற்றை பனை மரத்தையும் அப்பனையின் அடியில் அமைந்துள்ள வாவியையும் மங்களாசாசனம் செய்து மகிழ்ந்துள்ளார் திருமழிசை பிரான். சிங்கபிரான் பெருமையை பாடி பரவிய நம்மாழ்வாரைப் போல திருமழிசை ஆழ்வாரும் கரண்டமாடு பொய்கையுள் கரும்பினை பெரும்பழம் புரண்டு வீழ வாழைப்பாய் குறுங்குடி நெடுந்தகாய் திரண்ட தோளிரணையன் சினங்கொளாக ஒன்றையும் 2 கூறு செய்துகுந்த சிங்கமென்பது உன்னையே என திருக்குறுங்குடியில் உரையும் எம்பிரானே அன்று நரசிம்மாவதாரம் எடுத்து இரண்யனை அழித்தான் என்று
போற்றி பாடுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ஒற்றை பனை மரத்தில் இருந்து பனம்பழமானது பழுத்து குளத்திலே விட அக்குளத்திலே வாழ்ந்த மீனின் மீது அந்த பனம்பழம் விழுந்து அந்த மீனும் இறக்க அம்மீனுக்கும் மோட்சம் தந்த எம்பெருமான் உரையும் திருக்கோயிலே திருக்குறுங்குடி என்று போற்றுகிறார். தன் நெஞ்சம் கோயில் கொண்ட அருளாளன் பெருமை பேசி இக்குறுங்குடி எம்பெருமானை தான் திருவரங்கத்திலே தரிசித்ததாக சொல்கிறார் திருமங்கையாழ்வார். இப்படி பெருமை வாய்ந்த திருக்குறுங்குடி நம்பியை பெரியாழ்வாரின் நீராட்ட பாசுரம் கொண்டு வண்ணமழகிய நம்பியின் திருமஞ்சனத்தை இனி தரிசிப்போம். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.